டீல் இல்லையேண்டா ஷூட்டிங் ஸ்டார்ட். இது யார் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா ட்ரம்ப் அவர்களான் ஈரானை பார்த்து சொல்லியிருக்கிறேன். இந்த சீஸ்வேர் ஆனது அதாவது 2 வாரத்துக்கான சீஸ்வேர் போட்டு 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ளேயே பார்த்தோம்னு சொன்னா திரும்பவும் பிரச்சனை தொடங்கி இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க இதை பற்றி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போரானது முடிவுக்கு வந்துட்டு என்ற நிலையில தான் எல்லாருமே வந்து இருந்தோம். தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஆனது திரும்ப பூட்டப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்க தயாராக இருக்கின்றது. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா ஈரானை சுத்தி எங்கெங்கெல்லாம் தன்னுடைய படைகளை நிப்பாட்டி வச்சிருந்ததோ அது எல்லாத்தையும் வந்து எடுத்திருந்தாங்க. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா திரும்ப அது எல்லாத்தையும் கொண்டு போய் ரீசெட் பண்ணிருக்காங்க. திரும்ப தாக்குதலுக்கு தயாரான நிலையில வந்து அமெரிக்கா இருக்கிறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த சீஸ் ஃபயர் போடப்பட்ட பொழுதே வந்து இஸ்ரேல் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் வந்து நாங்க போன வீடியோல வந்து நாங்க சொல்லியிருந்தோம். என்னன்னு சொன்னா இந்த சீஸ்ஃபயர் ஆனது அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த 3 நாடுக்கும் மட்டுமானதே தவிர லெபனானுக்கானது இல்ல. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா நாங்க லெபனானை தாக்குவோம்ன்றதான் அர்த்தமா இருந்தது. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா இதை புரிய வச்சுக்கொண்டு ஈரான் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா லெபனான் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாது. அப்படி தாக்குதல் நடத்தினா நாங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து பூட்டுவோம்னு சொல்லி ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா ஈரானுக்கு கடுமையாக மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா அமெரிக்க படைகள் இன்னும் மத்திய கிழக்கு பகுதியிலேயே வந்து இருக்கிறார்கள். தேவையான ஆயுதங்கள் அனைத்தும் வந்து தயார் நிலையிலேயே வந்து இருக்கின்றன. ஈரானுடன் ரியல் அக்ரிமெண்ட் எட்டப்படவில்லை என்று சொன்னால் மீண்டும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். அவர் மேலும் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா இதுவரைக்கு யாரும் பார்க்காத அளவுக்கு மிகவும் பெரிய வலுவான தாக்குதல்கள் ஈரான் மீது அமெரிக்கா நடத்தும் சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தற்பொழுது போடப்பட்டிருக்கின்ற இந்த 2 வாரத்துக்கான சீஸ்ஃபயர் ஆனது உண்மையிலேயே செயற்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அது வந்து கொஞ்சம் கேள்விக்குரிய தான் இருக்குது. ஏன்னு சொன்னா இந்த சீஸ்ஃபயர் தொடர்பான சில சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது இந்த சீஸ்ஃபயர் போடப்பட்டிருக்குது என்று சொன்னாலும் பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரேல் ஆனது லெபனான் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து நடத்தி இருக்கிறாங்க. அதுல பார்த்தோம்னு சொன்னா 250க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து மேற்பட்ட மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல இஸ்ரேல் ஆனது தாக்குதல் நடத்தினதுக்காக ஹிஸ்புல்லா அமைப்பினர் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. என்னெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா தற்பொழுது இந்த சீஸ்ஃபயர் ஆனது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக மாறி இருக்கின்றது. ஈரான் இந்த சீஸ்ஃபயர்ல பார்த்தோம்னு சொன்னா 10 முக்கியமான விஷயங்களை வந்து உள்ளடக்கி சொல்லியிருக்காங்க. அந்த 10 முக்கியமான விஷயங்கள் வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தினாதான் இந்த சீஸ்ஃபயருக்கு வந்து நாங்க சம்மதம் தெரிவிப்போம்னு சொல்லி ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரியான விஷயங்கள்னு சொன்னா அமெரிக்க படைகள் உடனடியாக வெளியேற வேண்டும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மீதான முழு கட்டுப்பாடும் ஈரானிடமே வந்து ஒப்படைக்கப்பட வேண்டும். ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்புக்கான இழப்பீடுகள் வந்து வழங்கப்பட வேண்டும். ஈரான் மீது போடப்பட்டிருக்கின்ற பொருளாதார தடைகள் வந்து நீக்கப்பட வேண்டும். அடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஈரானுடைய சொத்துக்கள் வந்து மீண்டும் கொடுக்கப்பட வேண்டும். யுரேனியம் செறிவூட்டல் உரிமமானது ஈரானுக்கு வழங்கப்பட வேண்டும். பிராந்திய நாடுகள் மீதான தாக்குதல்கள் வந்து நிறுத்தப்பட வேண்டும். பிராந்திய நாடுகளுடன் வந்து பீஸ் அக்ரிமெண்ட் வந்து செய்யப்பட வேண்டும். ஈரானினுடைய ஆதரவு குழுக்கள் மீதும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் யூஎன் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு விஷயங்கள் உள்ளடங்களாக ஈரான் வந்து ஒரு பீஸ் பிளானை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கு வந்து ஒயிட் ஹவுஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இந்த பிளான் ஆனது நடப்பது மிகவும் கடினம் என்று சொல்லி ஒயிட் ஹவுஸ் ஆனது இந்த பிளானுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் தற்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இந்த சீஸ்ஃபயர் ஆனது 3 வழிகளில் வந்து ஏற்கனவே உடைக்கப்பட்டு விட்டது. இந்த சீஸ்ஃபயர் ஆனது ஏற்கனவே உடைக்கப்பட்டு விட்டுருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாதிரியான வழிகள்னு சொன்னா முதலாவது வந்து அவங்க சொல்றது லெபனான் மீது தாக்குதல்கள் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அது ஒரு வழி. இன்னொரு வழி என்னன்னு சொன்னா ஈரானினுடைய வான்வழியில பார்த்தோம்னு சொன்னா ஏற்கனவே ட்ரோன்கள் வந்து நுழைந்திருக்கின்றது. அதாவது இந்த பீஸ் அக்ரிமெண்ட் போட்ட பிறகும் பார்த்தோம்னு சொன்னா ஈரானினுடைய வான்வழியில் வந்து ட்ரோன்கள் நுழைந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த யுரேனியம் செறிவூட்டல் உரிமை வந்து மறக்கப்பட்டிருக்கின்றது ஈரானுக்கு. இந்த விடயங்கள் வந்து மறக்கப்பட்டதாலேயும் சரி, இந்த விடயங்கள் வந்து தாக்குதல்கள் நடைபெற்றதாலும் சரி, இந்த ட்ரோன் வந்து உள்நுழைஞ்சாலும் சரி, இந்த பீஸ் அக்ரிமெண்ட் ஆனது ஏற்கனவே உடைக்கப்பட்டு விட்டதாக ஈரான் தரப்புல வந்து தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பார்த்தோம்னு சொன்னா லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தின அந்த கொடூரமான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹிஸ்புல்லா வந்து தாக்குதலை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதானே பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவானது லோடிங் அப் அதாவது தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல அடுத்த ஆக்கிரமிப்புக்கும் தாங்க தயாராக இருப்பதாக வந்து ட்ரம்ப் அவர் வந்து சொல்லியிருக்கு. இந்த விடயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த போரானது மீண்டும் ஆரம்பிப்பதாகவே வந்து தற்பொழுது தெரிகின்றது. மொத்தத்தில் பார்த்தோம்னு சொன்னா சீஸ்ஃபயர் ஆனது மிகவும் பலவீனப்பட்ட ஒரு விடயமாக தற்பொழுது இருக்கின்றது. இரு தரப்புகளும் வந்து ஒருவர் வந்து நம்பவில்லை. இந்த சீஸ்ஃபயர் விடயத்தில் பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், லெபனான், ஹிஸ்புல்லா இந்த அமைப்புகளுக்கு இடையில வந்து இந்த நாடுகளுக்கு இடையில வந்து ஏதாவது சிறிய ஒரு தாக்குதல் நடவடிக்கைகள் வந்து இனிமேலும் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அது வந்து பெரிய அளவிலான போரா வெடிப்பதற்கு வந்து நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன.
இந்த சீஸ்வேர் ஆனது உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தப்படுமா அல்லது இந்த சீஸ்வேர் ஆனது உடைக்கப்பட்டிருக்குதா என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.